Hello children, good morning to all. Today's subject is Social Science, Lesson 3, the Northern Plains. Today I am going to teach about the remaining portions of this lesson. Okay. The Northern Plains. The Northern Plains can be divided into three basins. The Ganga River Basin in the center, the Brahmaputra River Basin in the east, the Satluj River Basin in the west. The Northern பிளெயின்ஸில் கங்கா பிரம்மபுத்திரா சட்லஜ் ரிவர்லாம் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கங்கா ரிவர் பேசின் பற்றி பார்த்தாச்சு. பேசின்னா ஒன்றும் இல்லை, அந்த ரிவர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ஹிமாலயாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃப்ளோ ஆகிட்டு சீயில் போயிட்டு ரீச் ஆகுது பாருங்கள். அது வரைக்கும் இருக்கிற அந்த ஃப்ளோ ஆகிற த்ரூ அவுட் த பிளேசஸ் வந்து பேசின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம கங்கா ரிவர் பேசின் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து த பிரம்மபுத்திரா ரிவர் பேசின். The Brahmaputra originates in Tibet. ஆக்சுவலாக இந்த பிரம்மபுத்திரா வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே கிடையாது. ஆக்சுவலாக இந்தியாவோட நேபரிங் கண்ட்ரியான திபெத்தில் தான் அது வந்து ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகுது. அங்கே ஆரிஜினேட் ஆகும்போது அந்த ரிவரோட நேம் என்ன சொல்கிறாங்கன்னா சாங்போன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அது இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. இட் என்டர்ஸ் இந்தியா த்ரூ அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் வழியாக தான் அந்த ரிவர் வந்து உங்களுக்கு என்ட்ரு ஆகுது. ஆக்சுவலாக இந்த மேப்பில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஓகேங்களா? அருணாச்சல் பிரதேஷ் வழியாக என்ட்ரு ஆகுது. அப்போ வந்து அதனோட நேம் என்ன சொல்கிறாங்கன்னா திஹாங்னு சொல்கிறாங்க. இட் பாசஸ் த்ரூ அசாம் அண்ட் தென் என்டர்ஸ் பங்களாதேஷ். த பிரம்மபுத்ரா அண்ட் த கங்கா ஃபார்ம் த லார்ஜஸ்ட் டெல்டா இன் த வேர்ல்ட் விச் இஸ் நோன் ஆஸ் சுந்தர்பன் டெல்டா. நான் சொன்ன பாருங்கள், இந்த பிரம்மபுத்ரா வந்து ரிவர் வந்து என்ன ஆகுதுன்னா திபெத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே அந்த ஃப்ளோ ஆகும். ஆக்சுவலாக இங்கே தான் திபெத் இருக்குது. ஓகேங்களா? இங்கே திபெத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி வந்து அதுக்கப்புறம் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு அதே மாதிரி இங்கே வந்து ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ அது ஃப்ளோ ஃபஸ்ட் எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திபெத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டு அருணாச்சல் பிரதேஷ் வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வழியாக என்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்படி பங்களாதேஷ் வழியாக இங்கே என்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, இப்படி ஃப்ளோ ஆகுது இல்லை? இந்த ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சுந்தர்பன்ஸ் டெல்டா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெல்டான்னு சொல்லுவாங்க. டெல்டானா ஒன்றும் கிடையாது. அந்த ரிவர் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ஃபுல்லாக சின்ன சின்ன ரிவராக மாறி என்ன ஆகுதுன்னா இந்த பே ஆஃப் பெங்காலில் வந்து கலந்துரும். ஓகேங்களா? The main crops of the Brahmaputra basin are rice and jute. அந்த பிரம்மபுத்திரா ஃப்ளோ ஆகிற ரீஜன் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து என்னென்னலாம் மெயின் க்ராப்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஜூட் தான். ஓகேங்களா? ரைஸ்னால் அரிசி உங்களுக்கே தெரியும். ஜூட்னா என்னென்னா சணல் தான். உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஜூட் பிக்சர்ஸ்லாம் கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? த சட்லஜ் ரிவர் பேசின். நெக்ஸ்ட் ஒன் கங்கா பார்த்தாச்சு, பிரம்மபுத்திரா பார்த்தாச்சு. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா த சட்லஜ் ரிவர். த சட்லஜ் ரிவர். The river Satluj flows through the states of Punjab and Haryana. The main tributary of the Satluj is river Beas. இது இருக்குது பாருங்கள். சட்லஜ் ரிவர் வந்து ஆக்சுவலாக இதுதான் இந்தியா. ஓகேங்களா? இது வந்து பாகிஸ்தான். எங்கேருந்து இந்தியா ஸ்டார்ட் ஆகுது? இதெல்லாம் தான் இந்தியா. ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தான் இந்தியா. ஆக்சுவலாக இந்தியா உள்ள சட்லஜ் வந்து ஆக்சுவலாக சட்லஜ் கூட இங்கேருந்து தான் வருது பாருங்கள். இங்கே ஒரு பெரிய ரிவர் வருது. அந்த ரிவர் வந்து ஒரு 4-5 பிரியுது. அங்கே பிரியுது பாருங்கள். இந்தியாவுக்குள்ளே இந்த இடத்துல என்ட்ரு ஆகுது. ஸோ பஞ்சாப் அண்ட் ஹரியானா இந்த பிளேசஸில் தான் இந்த சட்லஜ் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, இந்த சட்லஜ் ரிவரோட மெயின் ட்ரிபியூட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் அப்படின்ற ரிவர் தான். ஓகேங்களா? ட்ரிபியூட்ரினா என்ன சொன்னேன், அதனோட சைடில் கனெக்ட் ஆகிற ரிவர்ஸை வந்து ட்ரிபியூட்ரி, அதாவது சின்ன சின்ன ரிவராக இருக்கும். அதை தான் நான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ட்ரிபியூட்ரி ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. The famous Bakranangal Dam has been built on the Satluj. இந்த சட்லஜ் ரிவர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சட்லஜ் ரிவர் மேலே தான் இந்த பக்ரானங்கல் டேம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் டேம்லாம் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் வாட்டர் வந்து வேஸ்ட்டு கடலில் போய் கலக்காமல் நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, டேம் வந்து பில்ட் பண்ணுவாங்க. டேமில் என்ன ஆகுன்னா அந்த வாட்டர் வந்து ரிவர் வாட்டர் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும். அதுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் மட்டும்தான் என்ன ஆகுன்னா அந்த கடலில் போயிட்டு கலக்கிறதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ரிவர் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்மளோட யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேம்லாம் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சட்லஜ் ரிவர் மேலே இருக்கிற டேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்ரானங்கல் டேம்.
இட் ப்ரொவைட்ஸ் வாட்டர் ஃபார் இரிகேஷன் அண்ட் ப்ரொடியூசஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. இதனால் எனக்கு இது இட் ப்ரொவைட்ஸ் வாட்டர் இரிகேஷன், அதாச்சும் இரிகேஷன்னா நீர்ப்பாசனம் சொல்லுவாங்க. அந்த வாட்டர், அந்த ரிவர் வாட்டர் வச்சு தான் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கெல்லாம் வாட்டர் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறது தான் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. த இந்திரா காந்தி கெனல் ஆன் சட்லஜ் ப்ரொவைட்ஸ் வாட்டர் டு ராஜஸ்தான். அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி கெனல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இது பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தார் டெசர்ட் இருக்குது. ராஜஸ்தான் ஸ்டேட்டில் தான் தார் டெசர்ட் இருக்குது. தார் டெசர்ட்ன்றது எப்படி இருக்கும், ரொம்ப பாலைவனம் தானே. டெசர்ட்னா அங்கே ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த சட்லஜ் ரிவர் வாட்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சேவ் பண்ணி இந்த இந்திரா காந்தி கெனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெனல் வழியாக அந்த ராஜஸ்தானில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கெலாம் வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க. த இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆஃப் திஸ் பேசன் ஆர் சண்டிகர், ஜலந்தர், பாட்டியாலா, லுதியானா அண்ட் அம்பாலா. ஓகேங்களா. இந்த சட்லஜ் ஃப்ளோ ஆகிற ஏரியா, அந்த பேசன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்ன சிட்டிஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் தான் என்ன பஞ்சாப் அண்ட் ஹரியானாவோட கேபிட்டலாக இருக்குது. ஸோ சண்டிகர், ஜலந்தர், பாட்டியாலா, லுதியானா அண்ட் அம்பாலா. ஓகேங்களா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸாக இருக்குது அந்த சட்லஜ் ரிவர் பேசனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் இன் த கங்கா பேசன் நம்ம பார்த்துருந்தோம்ல, ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, அதில் இந்த கங்கா பேசன் இருக்க பாருங்கள், அங்கே இருக்கிற பீப்புள்ஸ், அங்கே என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்குது, அந்த ஸ்டேட்டோட பீப்புள்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, ஓகேங்களா, அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் அந்த கங்கா பேசனில் இருக்குதுன்னு பார்த்தா நியூ டெல்லி. ஆக்சுவலாக நியூ டெல்லின்றது ஒரு கேபிட்டல் தான். ஸ்டேட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் fall in the Ganga basin. New Delhi, the capital of India, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், is the third largest city in the world. வேர்ல்டுலே தேர்ட் லார்ஜஸ்ட் சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த நியூ டெல்லி தான். ஓகே. The main attraction of Delhi are its monuments like the Qutub Minar, the Red Fort and the India Gate. இங்கே டெல்லியில் இருக்கிற முக்கியமான மான்யூமெண்ட்ஸ்னால், முக்கியமான பிளேசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதுப் மினார், ரெட் ஃபோர்ட்னா என்ன, செங்கோட்டை சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள், அண்ட் த இந்தியா கேட். ஓகேங்களா. இதெல்லாம் டெல்லியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். த கேபிட்டல் ஆஃப் உத்தர் பிரதேஷ் இஸ் லக்னோ. த இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆர் மீரூட், கான்பூர் அண்ட் அலகாபாத். உத்தர் பிரதேஷ் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஃபைன் வீவிங் சில்க்ஸ். உத்தர் பிரதேஷ் எதுக்கு ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீவிங் சில்க்ஸ்க்கு. ஓகேங்களா. அந்த பட்டு சாரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாரீஸ்லாம் நெய்யறதுக்கான முக்கியமான இடம் வந்து உத்தரப்பிரதேஷாகவும் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்னென்னலாம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாரசி சாரீஸ் அண்ட் த ஷிங்காரி ஆஃப் லக்னோ ஆர் ஃபேமஸ். ஓகேங்களா. ஸோ இந்த பனாரஸ் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சாரீ. அந்த சாரீலாம் எங்கே ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷில் தான். ஓகே. ஷிங்காரி ஆஃப் லக்னோ ஆர் ஃபேமஸ். லக்னோவில் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுதான் ஷிங்காரி ஒர்க். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அந்த லக்னோவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அங்கே பேசப்படுற லாங்குவேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மெயின் லாங்குவேஜஸ் என்னென்னா ஹிந்தி அண்ட் உருது. அங்கே மெயின் க்ராப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன், ரைஸ், பல்சஸ், வீட் அண்ட் ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த சீட்ஸ் வச்சு எண்ணெய் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆயில் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. த கங்கா அண்ட் த பிரம்மபுத்ரா மேக் த பிளெயின்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெரி ஃபர்டைல். இந்த கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா ரிவர்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு ரிவர்ஸும் இந்த வெஸ்ட் பெங்காலில் வந்து ரொம்ப ஃபர்டைலாக வச்சுருக்கு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் வழியாக தானே ஃப்ளோ ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பே ஆஃப் பெங்காலில் அந்த ரெண்டு ரிவரும் இதுவாது மெர்ஜ் ஆகுது. ஸோ வெஸ்ட் பெங்கால் எப்படி இருக்குன்னா, அந்த ஓவரால் அந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். ஃபர்டைலே ரொம்ப செழிப்பாக இருக்கும். இந்த க்ராப்ஸ்லாம் நல்லா வளரும், கல்டிவேட் நல்லா பண்ணலாம் அந்த பிளேசஸில். ஓகேங்களா. கொல்கத்தா இஸ் த கேபிட்டல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். The main language is Bangla. People of Bengal are very fond of dance, music and painting. இந்த பெங்காலில் பார்த்திங்கன்னா டான்ஸ், மியூசிக், பெயிண்டிங் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்புறம் துர்கா பூஜா வந்து ரொம்ப பாப்புலரான ஒன்று. இங்கே என்ன மெயின் க்ராப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஜூட். ஓகே. இங்கே வந்து நிறைய ஜூட் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. அந்த ஜூட் ஃபேக்ட்ரிஸில் என்னென்னலாம் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ஸ், கார்பெட்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே மேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பீகார். Capital of Bihar is Patna. Bihar has given us two great religious teachers, Buddha and Mahavira. ஓகேவா. புத்தா அண்ட் மகாவீர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு
2 ரிலீஜியஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இந்த புத்தா வச்சு புத்த பூர்ணிமா, மகாவீர் வச்சு மகாவீர் ஜெயந்திலாம் அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, த வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆர் போஜ்பூரி, மைத்லி, ஹிந்தி அண்ட் உருது. நெக்ஸ்ட், சாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். நமக்கு இங்கே பொங்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபெஸ்டிவலாக இருக்குல்ல, அந்த மாதிரி சாட் அப்படின்ற ஃபெஸ்டிவல் தான் அங்கே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவலாக இருக்குது. நெக்ஸ்ட், ஜார்க்கண்ட். இங்கே வந்து 4 ஸ்டேட் பற்றி சொன்னாங்கல்ல, அந்த 4 ஸ்டேட் பற்றி இப்போ ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க பாருங்கள். உத்தரப்பிரதேஷ் ஃபஸ்ட்டு படித்தோம், அப்புறம் வெஸ்ட் பெங்கால் பற்றி சொன்னேன், நெக்ஸ்ட் பீகார் பற்றி இப்போ லாஸ்ட்டாக சொன்னேன், நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் என்ன, ஜார்க்கண்ட். அந்த ஜார்க்கண்ட் பற்றி தான் இப்போ சொல்கிறாங்க. த கேபிட்டல் ஆஃப் ஜார்க்கண்ட் இஸ் ராஞ்சி. ஜார்க்கண்ட் வாஸ் இயர்லியர் பார்ட் ஆஃப் பீகார். ஃபஸ்ட்டு பீகாரில் ஒரு பார்ட்டாக தான் ஜார்க்கண்ட் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஸ்ப்ளிட் பண்ணாங்க. இப்போ ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணாங்க, தெரியுமா உங்களுக்கு அது? ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பீகார் ஜார்க்கண்ட்லாம் ஒன்றா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பீகாரில் வந்து ஜார்க்கண்டை ஸ்ப்ளிட் பண்ணாங்க, பிரித்தாங்க. நெக்ஸ்ட், லைஃப் இன் த பிரம்மபுத்ரா பேசின். ஃபஸ்ட்டு கங்கா பேசினில் இருக்கிற அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் பற்றி பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் வந்து பிரம்மபுத்ரா அண்ட் சட்லஜ் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், ஆக்சுவலாக பிரம்மபுத்ரா இந்தியாவில் எங்கே ஃப்ளோ ஆகுது, ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆக்சுவலாக டிபெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எங்கே வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் இந்த மாதிரி பிளேசஸில் தானே ஃப்ளோ ஆகுது. ஸோ த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் கம் அண்டர் த பிரம்மபுத்ரா பேசின். அஸ்ஸாம் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ. அஸ்ஸாம் வந்து ரொம்ப டீக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இதனோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா திஸ்பூர். இங்கே வந்து ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம்ஸ், அதாச்சும் பட்டுப்புழு வளர்ப்பு வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கு நேம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட்டுப்புழு வளர்ப்பு. அந்த பட்டுப்புழு வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சில்க் சாரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒவ்வொரு இழையாக பட்டி இழையெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கும் பாருங்கள். அந்த இழைலாம் எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பட்டுப்புழு வச்சு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பட்டுப்புழுவோட வளர்ப்பு இங்கே வந்து அதிகமாக இருக்குது. இங்கே என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமீஸ். ஓகே, இங்கே இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் எதுனா பிஹூ. Guwahati is the largest city of Assam. Assamல largest city எதுன்னு பார்த்தீங்கன்னா Guwahati. The risings, we have read about Arunachal Pradesh, the land of the rising sun in the previous chapter. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம உங்களுக்கு போன லெசன்லேயே நான் சொல்லியிருந்தேன். அருணாச்சல் பிரதேஷ் தான் ரைசிங் சன் வந்து, அதாச்சும் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அருணாச்சல் பிரதேஷில் தான் ஃபஸ்ட்டு சன் வந்து ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்க்கெலாம் வரும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. லைஃப் இன் த சட்லஜ் பேசினில் இருக்கிற பீப்புள்ஸ் எப்படிலாம் இருக்காங்க. ஓகே, ரிவர் சட்லஜ் ஃப்ளோஸ் த்ரூ பஞ்சாப் அண்ட் ஹரியானா. சண்டிகர் இஸ் த கேபிட்டல் ஆஃப் போத் தி சிட்டிஸ். 2 சிட்டிஸ்க்குமே கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் தான். அதர் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் என்னென்ன சிட்டிஸ்னால் இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் பாருங்கள், ஜலந்தர், லுதியானா அண்ட் அமிர்ஸ்டார். இங்கே எக்ஸ்ட்ராவாக அமிர்ஸ்டார் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிட்டி தான் அங்கே. ஓகே, இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. நெக்ஸ்ட்டு, ஜாலியன்வாலா பாக் அண்ட் த கோல்டன் டெம்பிள் ஆஃப் அமிர்ஸ்டார் ஆர் வெரி ஃபேமஸ். வந்து ஜாலியன்வாலா பாக் அப்படின்ற பிளேஸும் கோல்டன் டெம்பிள், அமிர்ஸ்டாரில் இருக்கிற கோல்டன் டெம்பிளும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க. நெக்ஸ்ட், the fertile soil, modern means of farming, use of fertilizers and good quality seeds result in huge production. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாயில் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்குல்ல, ஸோ அங்கே ஃபார்மிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபர்டிலைசர்ஸ்னால் உரம், இந்த உரத்தெல்லாம் யூஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, நல்ல ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து ஃபார்மிங் சூப்பராக நடக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, அங்கே தயாரிப்பும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? த மெயின் க்ராப்ஸ் க்ரோன் ஆர் வீட், ரைஸ், மில்லட், சுகர் கேன், கிராம், ஆயில் சீட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகே, வீட்னா என்ன, கோதுமை, ரைஸ்னா அரிசி, மில்லட்னா என்ன, சிறுதானியங்கள் சொல்லுவாங்கள்ல, அதான் மில்லட்னா. சுகர் கேனா கரும்பு, உங்களுக்கே தெரியும். கிராம்னா என்ன, பருப்பு, கடலை பருப்பு சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் ஆயில் சீட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் வந்து அங்கே மெயின் க்ராப்ஸாக இருக்குது. கேட்டில் ரியரிங் ஆல்சோ ப்ராக்டிஸ்ட் ஹியர். கேட்டில் ரியரிங்னா என்ன சொன்ன, கால்நடை வளர்ப்பு சொல்லியிருந்தாலும் இந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்து அங்கே அதிகமாக வளர்க்குறாங்க. ஸோ அதனால் என்ன இங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸும் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? டெய்ரி ஃபார்மிங் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாடுலாம் அதிகமாக இருந்தால் நிறைய பால் கொடுக்கும். அந்த பாலை வச்சு தயாரிக்கிற பொருட்களை தான் இப்போ மோர், தயிர், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது, பட்டர், சீஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன சொல்லுவாங்க, டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஓகே, த லாங்குவேஜ் ஸ்போக்கன் ஆர் ஹரியான்வி, Punjabi and Hindi. The folk dance Bhangra is performed by men and the Gidda is performed by women.
ஓகே, இந்த பஞ்சாபி டான்ஸ்லாம் சொல்லுவாங்க, பாங்க்ரா டான்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, ஃபோக் டான்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது வந்து இந்த டான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மென், அதாச்சும் ஜென்ஸ் மட்டும்தான் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லேடிஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தா கிடா அப்படின்ற பெர்ஃபார்ம் தான். த இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் லாஹ்ரி, பசன் பஞ்சமி, பைசாகி அண்ட் குருபுரப்ஸ். ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவலாக அந்த இடத்துல இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் கோல்டன் டெம்பிள், அமிர்ஸ்டரில் இருக்கிற கோல்டன் டெம்பிள் சொல்லியிருந்தேன்ல, அதான் இது. ஓகே, உங்களுக்கு பக்ரானங்கல் டேம் சொன்னல, சட்லஜ் ரிவர் மேலே பக்ரானங்கல் டேம் இருக்குது சொன்னல, அந்த பக்ரானங்கல் டேமோட பிக்சர் இது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்திரா காந்தி டேமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்திரா காந்தி டேம் இது. Let's recall the lesson. The northern plains stretch from Punjab in the west to Assam in the east. The northern plains cover Punjab, Haryana, Uttar Pradesh, Bihar, West Bengal and some parts of Assam. The perennial rivers which originate in the Himalayas flow through the northern plains and make this area fertile. The northern plains are divided into the Ganga basin, Brahmaputra basin and the Satluj basin. Farming and animal rearing are the main occupations of the people of the northern plains. Okay children, that's all.